வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்டு தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 24வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது நம்ம ரசிகர்களுக்கு ஒரு டபுள் தமாக்கா ஸ்பெஷல் எபிசோட்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, இனி நம்ம பார்க்க போறது நம்ம சிங்கத்தமிழன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜயம் சேர்ந்து நடிச்சு 1993ஆம் ஆண்டு டிசம்பர் 24 அன்று வெளிவந்த செந்தூரபாண்டி படத்தை பத்தி தான். கண்ட இடத்துல வாய் வச்சா நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எங்க அண்ணா யார் தெரியுமாடி? செந்தூர பாண்டி. நான் ஒரு தம்பி. விளையாட்டு கூட உன் கண்ணில் கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. ஏண்டா எம்புட்டு திமிரு இருந்தா இந்த பொன்னம்பலம் தங்கச்சி மேலே கை வைப்பேன். ரொம்ப வலிக்குதா? ஆறுதல் சொல்ல துணை இருந்தா அழுகிறது கூட சுகம்தான். நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி, அவளே உன்னை கட்டி வைக்கிறேன். சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது ஜாதி மல்லி, ஆனமல காத்தடிக்கும். எதுக்குடா கல்யாணத்தை நிறுத்தணும்? எடுறா அமைச்சர் வாழ. ஏய், எனக்கு அருவாள் எடுக்க தெரியும். உங்க மகனும் என் தம்பியும் மோதட்டும். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவன் அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டட்டும். நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 33 years of செந்தூரபாண்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இந்த செந்தூரபாண்டி திரைப்படம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கண்டிப்பா சொல்லணுங்க. இந்த படம் முழுக்க முழுக்க நம்ம தளபதி விஜய் அவர்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட படம் தாங்க. டைரக்டர் எஸ். சந்திரசேகர் அவர்கள் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனோட மிகப்பெரிய ஃபேன். அமிதாப் பச்சன் அவர்களுடைய படங்கள்ல பெரும்பாலும் தன்னுடைய கேரக்டருக்கு விஜயன் தாங்க பேர் வச்சிருப்பாரு. அதனாலேயே தன்னுடைய மகனுக்கும் ஜோசப் விஜயன் பேர் வச்சாரு சந்திரசேகர். அமிதாப் பச்சன் மாதிரியே தன்னுடைய மகனும் பெரிய சூப்பர் ஸ்டாரா வரணும்னு ஒரு வெறியோட இருந்திருக்காரு சந்திரசேகர் அவர்கள். நீங்க நல்லா கவனிச்சா தெரியும், விஜயோட ஃபர்ஸ்ட் 3 படங்களையும் டைரக்ட் பண்ணது சந்திரசேகர் தான். அந்த 3 படத்துலையும் விஜயன் தாங்க தளபதிக்கு பேர் வச்சிருப்பாரு. தன்னுடைய தந்தை எஸ். சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜய் அறிமுகமான படம் தான் நாளைய தீர்ப்பு. இந்த படத்தின் கதை மற்றும் தயாரிப்பு விஜய் அவர்களோட அம்மா ஷோபா சந்திரசேகர். ஆனால் இந்த படம் ஒரு அட்டர் ஃபெயிலியர் ஆனது மட்டும் இல்லாமல் பல நடிகைகளாலையும் தமிழ்நாட்டின் பிரபல பத்திரிகைகளும் இதெல்லாம் ஒரு மூஞ்சா என்ற அளவுக்கு மிகப்பெரிய உருவகேலிக்கு கூட ஆளானார் நம்ம விஜய். ஆரம்ப கால திரையுலக வாழ்க்கையில் நம்ம கேப்டனுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் விஜய்க்கு நடந்தது தாங்க சொல்லணும். ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாகணும்னா முதல்ல அவரை பி கிளாஸ் சி கிளாஸ் மக்கள் ஹீரோவாக ஏற்றுக்கணும். இது எஸ். சந்திரசேகருக்கு நல்லாவே தெரியும். கிளாஸ் ஆடியன்ஸ், மாஸ் ஆடியன்ஸ்னு 2 பேர் இருக்கிறாங்க. அதுல மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு நடிகனா ஒத்துக்கணும். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர்கள். அவரை வச்சு எங்க அப்பா ஒரு படம் எடுக்கும் போது அதுல அவரோட தம்பியா என்ன நடிக்க வச்சாங்க. விஜயகாந்த் சாரை பார்க்க வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு அந்த படத்து மூலியமா நான் அறிமுகமாகிறேன். இதுக்காக தான் பண்ணது. அந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஒரு பெரிய ஸ்டாரோட விஜய் கோஸ்டாரா நடிச்சா பட்டி தொட்டி எல்லாம் அவரை தெரிய வரும்னு எஸ்ஏசி யோசிச்சாரு. சின்ன வயசுல ரஜினி கூட பல படங்கள் நடிச்சிருக்காரு நம்ம விஜய். ஆனாலும் எஸ்ஏசியோட விரல் டயல் பண்ணது இன்னொரு நம்பருக்கு தாங்க. தமிழ்நாட்டுக்கு வேணா நம்ம ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். ஆனா யார் வந்தாலும் போனாலும் இருந்தாலும் 90sல பி கிளாஸ் சி கிளாஸ் சென்டருக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் தான். ஆமாங்க, பி கிளாஸ் சி கிளாஸ் சென்டர் அலற விட்டு அடக்கி வாழ்ந்த அந்த ஆளுமைக்கு மக்கள் அன்பா வச்ச பேர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். ஒரு பைசா சம்பளம் வாங்காம, கதை கூட என்னன்னு கேட்காம, தம்பி விஜய்க்காக கண்டிப்பா நடிக்கிறேன் சார், ஷூட் எப்பன்னு மட்டும் சொல்லுங்கன்னு டேட்டும் கொடுத்துட்டாராம் கேப்டன். எஸ்ஏசி கொடுத்த அட்வான்ஸ் கூட வாங்கலையா நம்ம கேப்டன். உங்களோட விஜய் நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணுவோம் சார், திங்க் பண்ணவே இல்லை. பண்ணுவோம் சார், விஜய்க்கு தானே சார், பண்ணுவோம் சார். எப்போ சார்? அதான் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க? ஒரு 2 மாதம் கழிச்சு கதையெல்லாம் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மாதம் கழிச்சு, ஒரு 15 நாள். ஓகே சார், நான் ஒரு 15 நாள் கழிச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1 லேக் எடுத்துகிட்டு போகிறேன் அட்வான்ஸ். இந்த படத்துக்கும் கதை விஜயோட அம்மா ஷோபா தாங்க. படம் வெளிவந்து பெரிய வசூல் வேட்டை செய்ய கேப்டன் பேர்ல ஒரு இடம் வாங்கி பதிவு பண்ணி அவருக்கே தெரியாம வீட்டுல கொடுத்துட்டு வந்திருக்காரு எஸ்ஏசி. படம் பெரிய ஹிட்டு, பெரிய லாபம். எனக்கு நான் சும்மா இருக்க கூடாது இல்ல, எனக்கு ஒரு நன்றி கடன் நான் பண்ணி ஆகணும். அவர் வீட்டுக்கு பக்கத்துல, இன்னைக்கும் வீட்டுக்கு பக்கத்துல பிளே கிரவுண்டா வச்சிருக்காரு, டென்னிஸ் கிரவுண்டா வச்சிருக்காரு. அது என்னுடைய இடம். நான் என்ன பண்ணேன், திடீர்னு போய் அப்போலாம் இவங்க வரணும்னு தேவையில்லை, நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு போய் பத்திரத்தை பண்ற கிரவுண்ட். அது
திட்டம் என்ன சார் இப்படி பண்ணி கேவலப்படுத்திட்டீங்க. அதே போல் எஸ்ஏசி போட்ட பிளான் படி பட்டி தொட்டியெல்லாம் விஜய்க்கு செம்ம ரீச் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் விஜய்ங்கிற பேர்னால நிஜமாவே இவர் விஜயகாந்த் தம்பின்னு கூட அன்றைக்கி மக்கள் நம்பினதா எஸ்ஏசியே சொல்லியிருக்காரு. சில கிராமங்களில் 2 பேரும் உண்மையிலேயே அண்ணன் தம்பியா, ஏன்னா அவர் பேர் விஜயகாந்த் இவர் பேர் விஜய்னு வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருந்துச்சு. கேப்டன் எப்போ வருவாருங்கிறது படத்துக்கு ஒரு ஹைலைட்டாக அமைஞ்சதுன்னு தாங்க சொல்லணும். 49 நிமிஷத்தில் வர கேப்டன் இன்ட்ரெஸ்டிங்கில் சும்மா விசில் சத்தம் காதை அடைச்சிருக்கு தேட்டரில். இன்ட்ரோ முடிஞ்ச உடனே வந்த செந்தூர பாண்டிக்கு ஒரு ஜோடி கிளி சாங் தேட்டரில் மக்களை வேற லெவலில் ஆட்டம் போட வச்சதுன்னே சொல்லணும். படத்தோட இன்னொரு பெரிய ஹைலைட் கல்யாண வீட்டில் கேப்டன் உட்கார்ந்துருக்கும் போது விஜய் ஃபைட் பண்ணுற சீன். இந்த சீன் எடுக்கும்போது பல பேர் இது செட் ஆகாது, தமிழ்நாடு பார்த்த ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ உட்காந்துருக்கும் போது சின்ன பையன் ஃபைட் பண்ணால் மக்கள் கல்ல கொண்டு அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தம்பிக்காக தானே இந்த படமே, ஸோ விஜய் ஃபைட் பண்ணட்டும்னு சொல்லியிருக்காரு கேப்டன். நான் செந்தூர பாண்டி தம்பி எனக்கு தோல்வியே கிடையாதுன்னு விஜய் சொல்லி முடிக்கிறதுல இருந்து ஃபைட் முடிகிற வரைக்கும் தேட்டரில் விசில் பறந்துருக்கு. வில்லன் பொன்னம்பலத்துக்கு இதுதாங்க முதல் படம். விஜய் ஃபைட் முடிஞ்சு தாலி எடுக்க போகிற இடத்துல மெயின் வில்லன் பொன்னம்பலம் அவர் அடிக்க கேப்டன் நடுவில் வர ஷாட் இப்பவும் கூஸ் பம்ப்ஸ் தாங்க. கேப்டன் மற்றும் பொன்னம்பலம் பண்ண சோலோ ஃபைட்ஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்ஸ்னு கூட சொல்லலாங்க. கேப்டன் கால் சும்மா விளையாடி இருக்கும். படத்துக்கு மியூசிக் தேவா, எல்லா பாடல்களும் நல்லாவே இருந்தது. குறிப்பாக செந்தூர பாண்டிக்கு ஒரு ஜோடி கிளி மற்றும் ஆடதடா மனிதா பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரவிசங்கர் அவர்களோட கேமரா ஒர்க் இந்த படத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சு. எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டதோ அது 100% நிறைவேறுச்சுங்க. இந்த படம் வரும்போது டைட்டில் கார்டில் விஜய்க்கு பேர் இளைய நட்சத்திரம் விஜய்னு போட்டாங்க. குறுகிய காலத்துக்கு அப்புறம் இது இளைய தளபதி விஜய்னு மாறிச்சு. ஆனால் இன்னைக்கு மக்கள் கொடுத்த டைட்டில் ஸ்க்ரீனில் வரும்போது திரையரங்கமே அதிருது. கேப்டன் மற்றும் தளபதிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல ஒற்றுமைகள் இருக்கதாங்க செய்யுது. அரசியல் வரைக்கும் அது பிரதிபலிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஜெயலலிதாவையும் நீங்க இது உடனே டக்குனு விஜய் ஒப்பிட்டுற முடியாது. ஏன்னா ஜெயலலிதா வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியில் இருக்கு. நீங்க விஜயகாந்த் இவர் என்ன ஒப்பிடுங்க, விஜயகாந்த் என்ன ஆனாரு, இவர் என்ன ஆவாரு, இதைத்தான் நீங்க யோசிக்கணும். ஏன்னா இவர் விஜயகாந்த் வந்து எந்த சாயலும் இல்லாமல் அவரே உருவாக்க நிகழ்ச்சி, அவரும் இதுதான் ட்ரை பண்ணார். அதை வந்துடக்கூடாது. டிசம்பர் 28 அன்று பிரிய மனம் இல்லாமல் அண்ணனை மீண்டும் கடைசியாக ஒரு முறை திரும்பி பார்த்து கண் கலங்கிய தம்பியின் முகம் மக்களுக்கு மறக்க வாய்ப்பில்லை. மறைவுக்கு அப்புறம் தான் தளபதியோட அரசியலும் வேகம் எடுத்துச்சுங்கிறது தான் உண்மை. மரணமில்லா மாமனிதன் சிங்கத்தமிழன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்கி கேப்டன் நினைத்தது போல மக்களுக்கு நேர்மையாக தொண்டு செய்ய மக்களின் தளபதிக்கு சினிபாட் தமிழின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்டு தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.